உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி என்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது. செவ்வாய் இந்த மாதம் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், புதன் பயிற்சி ஆகிறார், சூரியன் பயிற்சி ஆகிறார். அதே போல் முக்கியமான குரு பயிற்சி 1ஆம் தேதி இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்போது பல்வேறு விதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன நன்மையான விஷயங்கள், என்னென்ன தீமையான விஷயங்கள் அப்படின்ட்டு 12 ராசி என்பவர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத பலன்கள். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே இப்போ இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை, எதை எடுத்தாலும் ஒரு தொந்தரவு. நீண்ட காலமாக நான் முயற்சி பண்ணுறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, பயங்கர ஒரு மென்டல் டிப்ரெஷனில் இருக்கேன், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் சார். நான் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 9 மாதம் ஆச்சு, 1 வருஷம் தாண்டி இப்போ வேலை இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் அதிகமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியன் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி சூரியன் சொல்லக்கூடியவர் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாக போகிறார். குரு 12ல் இருக்கார், புதன் சுக்கிரன் எல்லாமே 12ல் வருது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏதாவது நடந்துடாதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, வேலை வாய்ப்பை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுமாதிரி வேலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது ஒரு வேலையை செய்து கொள்ளக்கூடிய, சேர்ந்து கொள்ளக்கூடிய முக்கியமான நேரம். நான் எனக்கு இப்படி இருந்தால் தான் வேலை செய்வேன், இப்படி கிடைச்சா தான் வேலை பார்ப்பேன், என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஃபுல்லாக எனக்கு அதே மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் கேது இருக்கார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஃபுல்லாக 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் ஒரு வேலையை தேட முடியாது. அப்போ இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தேடி கிடைக்கக்கூடிய மாதம், அதை பயன்படுத்திங்க முதல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு திறமை இருக்குது, உங்களுக்கு எல்லா விதமான அறிவுகளும் புத்திசாலித்தனமும் இருக்குது. அது நீங்கள் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தானே தெரியும். தெரியாமல் சேராமல் எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் ஒரு வேலையை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது கிடைக்குமா சார் எனக்கு, நான் அது எதாவது கிடைச்சாலும் போயிடலான் இருக்கேன் சார்னா கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக சிம்மராசி என்பதற்கு வேலை உறுதியாக கிடைக்கும். அதே போல் நிறைய பேர் வேலை மாறலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சில பேர் ட்ரை பண்ணிங்க, கிடைக்கல. சில பேர் ட்ரை பண்ணலாம் நினைக்கும் போது பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பீங்க. சில பேருக்கு வேலை போகக்கூடிய உபாயம் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு ராசியிலே கேது போகிறதுனால பயங்கரமான ஆஃபீஸில் இந்த நேரம் தான் யாராவது உங்களை தேவையில்லாமல் எங்கேயாவது ஆஃபீஸில் மாட்டி விட்டுருப்பாங்க. உங்களுடைய மேலதிகாரி ஏதாவது உங்கள் கூட சண்டை போகிறதுக்கான சூழ்நிலைகள். அதே போல் முக்கியமாக ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்கள் மேலதிகாரினாலும் நிறைய பிரச்சனை. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் ஏதாவது ஒரு மேலதிகாரியாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாலாம் இருந்தது. அப்படி இருக்கக்கூடியவர்கள், எனக்கு அது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது சார் அப்படின்னா, இந்த மாதம் வேலை மாற்றத்துக்கான ஒரு மாதம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இல்லை சார் நான் இப்படியே இருந்துட முடியுமா சார்னா, இருந்துட முடியும். அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு சிச்சுவேஷன் அப்படி தான் சார், எனக்கு ஆஃபீஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எனக்கு வேலை பரவாயில்லையாக இருக்குது, பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கணும், வேறு வழி கிடையாது. அப்படி இல்லை சார் இது பயங்கர எக்ஸ்ட்ரீமாக தாண்டி போயிட்டுருக்கு, பயங்கர அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனால் ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்னு இருக்குது, காலை வேலைக்கு வந்தால் ஏன்டா வேலைக்கு வரோன்னு இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் வேலை மாற்றத்துக்கான முயற்சிகள் செய்யலாம். கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க, கவலைப்படாமல் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. தேவையில்லாமல் ப்ரெஷரில் நீங்கள் வேலையை தேடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது இல்லைன்னு சொல்ல, அந்த ப்ரெஷரோடு போய் நீங்கள் ஒரு வேலையை தேடிங்கன்னா அதில் பாதிப்பு வரும். ரொம்ப கூலாக ரிலாக்ஸ்டாக நான் வெறும் வேலை மாற போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் பயங்கர பிரச்சனை. அது பார்த்திங்கன்னா நிறைய பேர்
ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு ஒரு மென்டல் டிப்ரெஷனில் இருக்காங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலே காதல் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை, சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுகள், சண்டைகள், பிரச்சனைகள், நிறைய பேருக்கு சந்தேகத்தினால சில பிரச்சனைகள், சில பேர் வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபேமிலினால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் வேலை போனவங்களால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வேலையே இல்லாமல் இருக்கேன் சார், ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கேன் சார்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கீங்க. அதே மாதிரி வேலை போகுது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வுக்கு வரும். அதேமாதிரி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு, வேலை இல்லாதவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே போல் வேலையில் பிரச்சனை இருக்குது சார், நான் மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வீசா கிடைக்கல சார், வீசா எக்ஸ்டெண்ட் ஆகலை எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வீசா எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க, நிறைய செலவுலாம் பண்ணி போயிருப்பீங்க, கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க, எனக்கு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் இந்த மாதம் திருமண வாய்ப்புகள் நிறைய வரும். என்னென்னா திருமணம் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் வரன் பார்க்கும்பொழுது உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வரன் பார்க்குற இடத்துல அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்களா, அவங்களுடைய ஃபேமிலி ஓகேவா, அவங்க ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இருக்கா, அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கனால அதில் ஏதாவது சில இடர்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே முகூர்த்தத்தை வச்சுருங்க, லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ணிங்கன்னா அதுலேயும் தொந்தரவுகள் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அது சண்டைக்கு போகவே போகாதீங்க. இந்த சிம்ம ராசி என்பதில் இன்னொரு 6 மாதம் தேவையில்லாத சண்டைக்கெலாம் போகவே கூடாது. கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அதுக்கு ஒரு சண்டை வரலாம், தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க. அதுமாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பூர்வீக சொத்து சம்பந்தமான வம்பு வழக்கு, குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வரும். ஏன்னா ராசியிலேயே கேது இருக்கனால ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்கும். நீங்களே ஒரு தப்பான விஷயத்தை டிசைட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் கூட காரணமாக இருக்கலாம். இல்லை சார் அவர் தான் சார் காரணம், அவங்க தான் சார் காரணம் கூட சொல்லலாம். ஆனால் அது உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை என்ன ஆகுனா என்ன பண்ணுறது தெரியாமல் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இங்கே ஒரு சண்டை போடுவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை, அந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. தேவையில்ல வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகநிலைகள் நல்ல இடத்துல இருக்கும்போது பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். முக்கியமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தசாபுத்தியோட பலன்கள் தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில ராசி என்பர்களுக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை பிரச்சனைகள் கொடுக்கும். சில ராசி என்பர்களுக்கு புதன் திசை மிகப்பெரிய கடனை கொடுத்துருக்கும். சில ராசி என்பர்களுக்கு சுக்கிர திசையே நடக்கும், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்கள் ஜாதகத்திற்குள்ளே கிரகநிலைக்கு தந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் வந்து நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வச்சு கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அந்த முகூர்த்தத்தை எப்படி குறிப்பது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள். இப்போ ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீட்டில் கண்டினியூஸாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த கர்மாவை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வத்துக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள் முதற்கொண்டும் பார்த்துட்ருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.